ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு குயிக் சிக்கன் கிளியர் சூப் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மிளகு வந்து தட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கார்ன்ஃப்ளவர், இவ்வளோ தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ். இது ஒரு நோ ஆயில் ரெசிபிங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க. உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இடித்து வச்ச மிளகு ஆட் பண்ணுறேன், இஞ்சி ஆட் பண்ணுறேன், பூண்டு ஆட் பண்ணுறேன், கொத்தமல்லியும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. நான் அது சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ ஆட் பண்ணணுன்னு. இப்போ இது வேகிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதுங்க. இப்போ ஃப்ளேம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கொதிச்சிட்டோன்னே மூடிட்டு ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக 3 விசில்ஸ், அவ்வளோதாங்க. பாருங்க, நம்ம எண்ணெயே ஊற்றல, ஆனால் இந்த சிக்கன்லேயே எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஃபோர்க் நல்லா எடுத்துகிட்டு, இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, 3 விசில் விட்டுட்டோம். இப்போ இந்த சிக்கனை நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ட்ரெட் பண்ணியாச்சு சிக்கனை. இந்த சூப்புக்கு மட்டும் சிக்கன் எப்பவுமே போனோட போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த போனு தான் வந்து இந்த சூப்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கேஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, அதனால பாயில் ஆக ஆரம்பிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டோன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்லரியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து திக்கன் ஆகும், அந்த சூப்பு வந்து ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம கம சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் நல்லா கொதி வந்துட்டு ஒரு திக்கனிங் கொடுத்துருச்சு பாருங்க. சர்வ் பண்ணிடலாம். பெப்பர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. ஈவினிங் ஒரு சூப்பர் சூப் ரெடி.